புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். எனக்கு பொதுவாகவே புத்தகங்கள் படிப்பது என்பது மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் புக் ஃபேர் எங்கே நடந்தாலும் போய் விசிட் பார்த்துட வேண்டியது, கொஞ்சம் புத்தகங்கள் வாங்க வேண்டியது, அது ஒரு நிரந்தர பழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்து விட்டது. அதன் பொருட்டே இன்றைக்கும் 49வது புத்தக திருவிழா YMCA கிரவுண்ட்ஸ் நடக்குது. அதை பார்க்க வந்திருந்தேன். ஏகப்பட்ட ஸ்டால், இது வரைக்கும் பார்த்திராத ஸ்டால். ஒவ்வொரு ஸ்டாலுமே ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அப்படியே வந்தால் தினமலர். இந்த ஸ்டாலுக்குள்ளே வந்தோம்னா நம்ம பிரமிக்க வைப்பது, அறிவுக்கு எத்தனை பிரிவுகள் உள்ளனவோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் அறிவு என்பது ஆழ்கடல் மாதிரி பறந்து விரிந்தது. எத்தனை பிரிவுகள் உள்ளனவோ அத்தனை பிரிவுகளுக்கும் நூல்கள் இருப்பதை இங்கு நாம் உணரலாம். ஒரு நூல் கிடையாது ஒவ்வொரு பிரிவுக்கும், 100 நூல்களுக்கு மேலாக ஒவ்வொரு பிரிவுக்கும். அந்த அளவு மிக சிறப்பாக இந்த ஸ்டால், தினமலர் ஸ்டால், தாமரை பிரதர்ஸ் மிக அழகாக அமைந்துள்ளது. நமக்கு பிடித்த புத்தகங்கள் நிறைய இருந்தாலும் அதிகமாக பிடித்த புத்தகம் என்றால் அது ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள். ஏனென்றால் ஆன்மீகம் சார்ந்ததே வாழ்க்கை, ஆன்மீகம் சார்ந்ததே வாழ்க்கை. ஆன்மீகம் சாராத வாழ்க்கை என்பது ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு பெரிய பில்டிங் மாதிரி. ஆன்மீகம் ஆதாரம், அது இல்லை. ஆதாரம் இல்லாமல் ஆதாயம் தேட நமது உலகம் ஆரம்பித்து விட்டது. அதற்கு இங்கே சரியான ஒரு விடை தினமலரில் நிறைய ஆன்மீக புத்தகங்கள். சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி, வாலிபர்களுக்கு, வயதானவர்களுக்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள் நிறைய இருக்கு. எல்லாருமே படித்து தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிந்ததும் புரியாமலும் இருக்க செய்யலாம். அதற்கும் உங்கள் புத்தகங்கள், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்குங்க வாங்க. அழகான ஒரு தலைப்பு, அழகான ஒரு உள்ள கண்டென்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்க செய்யுது. மேற்கொண்டு சில விஷயங்கள் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் எதிரும் புதிருமாக இருக்கின்றன. அவைகள் ஒன்று ஜோதிடம். ஜோதிடம் பற்றி நம்புவர்கள் ஏராளம், நம்பாதவர்களும் ஏராளம். இங்கே அழகாக ஒரு புத்தகம் போட்டு வச்சிருக்கிறாங்க, நாடி ஜோதிடம். உண்மையா எடுத்து பார்த்தோம்னா நம்பாதவர்கள் கூட நம்பலாம், அது ஒன்று. மற்றொன்று, இன்று இளைய தலைமுறை பெரும்பாலான பிள்ளைங்க கணிதம்னா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமாக அல்ஜீப்ரா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதையும் மிக சுருக்கமாக தெளிவாக புத்தகங்கள் விளக்குகின்றன. எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க செய்கிறது. அதன் பிறகு இன்னொரு முக்கியமான புத்தகம் ஒன்று பார்த்தேன். அது என்னென்ன, பார்வையை மாற்றுங்கள். பார்வையை மாற்றுங்கள். பொதுவாக எல்லாருமே சொல்றது, நல்லதும் கெட்டதும் நாம் எந்த பொருளை பார்க்கின்றோமோ அந்த பொருளில் கிடையாது. நல்லதும் கெட்டதும் நம்முடைய கண்ணோட்டத்தில் தான் உள்ளது. பார்வையை மாற்றுங்கள் எல்லாரும் சொல்றது. அந்த அழகான தலைப்பில் ஒரு சிறப்பான புத்தகம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய மன ஓட்டம் எல்லாம் வெளியே தான் போயிட்டு இருக்குது, வெளியே போயிட்டு இருக்கு. இன்னமும் நீங்கள் சில இடங்களில் பார்க்கலாம், பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கோம், மக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரும், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், கொஞ்சம் கவனத்தை மாற்றுங்க, கொஞ்சம் திருப்புங்க சொல்லிட்டு வரும். ஏனென்றால் நீங்கள் பேசுவதை விட மிக முக்கியமான விஷயம் நடைபெற போகிறது. அதே மாதிரி தான் கண்ணோட்டத்தை, பார்வையை மாற்றுங்கள். உங்களுக்கு புரிந்ததை விட புரியாது நிறைய இருக்கின்றது, கண்ணோட்டத்தை மாற்றுங்கள். மிக நிறைய சிறப்புகள் இங்கு இருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு எல்லாம் பார்க்கிற பொழுது, அது முக்கியமாக தமிழ் புத்தகங்களை பார்க்கிற பொழுது, உண்மையிலே ஒரு தமிழ் மகனான்னு சொல்லிட்டு சந்தேகம் கொள்ள வைக்கிறது. அவ்வளோ புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க செய்யுது. இப்போ நமக்கு உண்மையெல்லாம் அப்படி ஞாபகம் வருது.
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. என்ன அழகான ஒரு பாடல். இதெல்லாம் அதெல்லாம் இப்போ நமக்கு ஞாபகம் வர்றது இதெல்லாம் பார்க்கிற பொழுதுதான். அதே மாதிரி கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கற்றவன்கிட்ட இருக்கிறதா கண்கள், கல்லாத கண்கள் கிடையாது. திருவள்ளுவர் இது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், ஔவையார் சொல்றது. அப்படி பார்த்தோம்னா இப்போ அதனுடைய சிறப்புகள்லாம் நமக்கு இந்த இந்த வருகிற பொழுதுதான் புரிய செய்கிறது. ஒரு பெரிய நமக்கு இன்ஸ்பிரேஷன். தினமும் ஏதாவது நாம் படிக்க வேண்டும், அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் தினமலருக்கு, முக்கியமாக தாமரை பிரதர்ஸ் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வணக்கம்.